போல பாண்டியருக்கு வேப்பம்பு, சேரருக்கு பனம்பு. தவறான ஒரு கருத்து நிலவுகிறது. சேரநாடு என்றாலே கேரளம், கேரளம் என்ற உடனே தென்னை மரம் என்று. தென்னை மரத்திற்கு நமக்கும் சில குளறுபடிகள் உண்டு. சேரனுடைய பூ பனம்பூ தான். அடுத்ததாக ஒரு பழமொழி, தென்னை வைத்தவன் தின்னு செத்தான், பனை வைத்தவன் பார்த்து செத்தான் என்று. சேத்தானு தவறாக போட்டிருக்கிறார்கள், மன்னித்து கொள்ளவும். இந்த பழமொழியை சொல்லி சொல்லியே நம்ம எல்லாருமே கெட்டு போனோம். ஆனால் இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்குது. அது அடுத்த புதுமொழி. அதாவது 5 ஆண்டுகளில் தென்னை மரம் வச்சவன் தேங்காயை பறித்து நிறைய தேங்காய் சட்னி, தேங்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறி செத்தே போயிடுவான். ஆனால் பனைமரம் வச்சவன் ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள அதனுடைய பலன்கள் அவனுடைய சந்ததியினர், ஏன்னா அவருக்கு ஒரு 30 வயசில் பனைமரம் வச்சாருன்னா 60 வயசுலாம் பனைமரம் பலனுக்கு வரும். ஆனால் அவருடைய சந்ததியினர் அந்த பனை மரத்தினால வளமாக வாழ்வதை பார்த்து விட்டு சாவான் என்பது அந்த பழமொழிக்கு பின்னால் இருக்கிற கருத்து. இது சிறுவில்லிபுத்தூர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒரு தாத்தா சொன்ன ஒரு கருத்து. ஏன்னா அதனால் இனிமேல் பனை வச்சவன் பார்த்து செத்தான், தென்னை வச்சவன் தென்னை செத்தாங்கிற உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது, உண்மையிலே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பேசுகிற மத்தியில் ஒரு முக்கியமான கருத்து, இதுவரை செயற்கை ரசாயன உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றில் பாதிப்படையாத ஒரே உணவுப் பொருள் பனைப்பொருள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஒரு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இங்கே விவசாய வல்லுநர்களும் வந்திருக்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க, இவங்க யாருமே ஆராய்ச்சி பண்ணலை, அதனால இது பொழைச்சிக்கிட்டு. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பிருப்பாங்க, பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. சரியா? மன்னிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறுவில்லிபுத்தூரில் இதுக்காண்டி ஒரு பனை ஆராய்ச்சி மையம் 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். நான் இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பனை ஆராய்ச்சி மையத்தை பார்க்க போனோம். அங்கே ஒன்றுமே இல்லை, பூட்டி கிடக்கு. அது என்னன்னு தெரியல, அரசாங்க ஆராய்ச்சி தான் சொல்கிறேன், பூட்டி கிடக்குது. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், என்ன நல்ல வேலை இவங்க ஆராய்ச்சி பண்ணலை, ஆராய்ச்சி பண்ணியிருந்தா இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மருந்தை தெரியாதுன்னு சொல்லி குழப்பியிருப்பாங்க, நல்ல வேலை ஆராய்ச்சி பண்ணி சந்தோஷமாக வந்துட்டோம். அது இருக்கட்டும். அடுத்தது, பனையினுடைய வகைகள் பற்றி சொல்லும் பொழுது நிறைய வகைகள் பனையில் பற்றி சொல்கிறாங்க. கரும்பனை அப்படிங்கிற வார்த்தை குமரி மாவட்டத்தில் மட்டும்தான் பேசுகிறோம். மற்ற தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் இந்த கரும்பனைங்கிற வார்த்தை இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பனை வகைகள் இருந்திருக்குது. அதனால் கரும்பனைங்கிறது சாதாரண பனையை குறிக்கும். மற்ற பனையை பற்றி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 34 வகையான பனை மரங்களை பனையினுடைய தாவர அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பனையினுடைய வகைகளாக தமிழ் இலக்கியத்தில் உள்ள டிவி சாம்பசிவம்பிள்ளை என்கிற ஒரு அகராதி கொடுத்த ஒரு அறிஞர் வகைப்படுத்துகிறார். இவர் தான் அந்த டிவி சாம்பசிவம்பிள்ளைங்கிற ஒருத்தர் ஒரு அகராதி தொகுத்தவர். ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகளுக்கு தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று அகராதி கொடுத்தவர். ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. அந்த சொத்து பத்தெல்லாம் விற்று ஏறக்குறைய ஒரு 5 தொகுதிகளாக அகராதி கொடுத்தவர். அதில் எல்லா மரங்களுக்கும் வகைகள் சொல்லுவார். இப்போ பனை மரத்தை பற்றி பார்க்கும்பொழுது அடுத்தது ஒரு 34 வகையான பனை மரங்கள் சொல்கிறாரு. நான் வேகமாக வாசிச்சிருந்தேன். ஆண்பனை, பெண்பனை, கூந்தல் பனை, தாளிப்பனை. இந்த தாளிப்பனைன்னு சொல்கிறதெல்லாம் ஓலைச்சுவடி செய்கிறது. ஓலைச்சுவடின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த ஓலைச்சுவடி தாளிப்பனையினுடைய பனை. தாளிப்பனை நம்ம கூறி மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது. தேடி பிடிச்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மதுரையிலிருந்து திருச்சி போகிற ரோட்டில் இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய தாளிப்பனை மரம் வச்சுருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தாண்டோனை ரோட்டு வரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓலை ரொம்ப பெருசாக இருக்கும். தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழற்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிலிப்பனை, உடலற்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, கூரைப்பனை, இடுக்குப்பனை, தாதப்பனை, காந்தப்பனை. இந்த காந்தப்பனைங்கிறது மலை முகட்டில் வளரக்கூடியது. பாக்குப்பனை, ஈரம்பனை, சீனப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டைப்பனை, ஏரிலைப்பனை, ஏசருப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, வாதப்பனை, அலகுப்பனை, நிலப்பனைங்கிறது ஒரு சிறிய ஒரு தாவரம். சளைப்பனைங்கிறது சைகஸில் ஒரு இனம். இப்படியாக ஏறக்குறைய 34 வகையான பனை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பழைய தமிழ் மருத்துவ அகராதிகளில். அடுத்ததாக 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வெளியான தாள விலாசம் அப்படிங்கிற நூல் தாளம்னா பனையினுடைய சமஸ்கிருத பெயர் தாளம். தாள விலாசம்னா தாளத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல்னு அர்த்தம். அதில் ஏறக்குறைய 702 பலன்களை சொல்கிறாங்க. இந்த நூலுடைய ஒரு சிதைந்த பாகம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதில் முன்னால் ஒரு 20 பக்கம் இல்லை, பின்னாடி ஒரு 40 பக்கம் இல்லை. அதில் ஏறக்குறைய ஒரு 402 பலன்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 702 பலன்கள் சொல்லப்பட்டதாக வளம் தரும் மரங்கள் நூலாசிரியர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னார்கள் பனை காளிக்கு சமம். உண்மையிலேயே பனை காளிக்கு சமம் தான். ஏன்னா காளி பால், அதனால் பனங்கள்ளும் காளி பாலுக்கு சமம்.
காளிப்பாலுக்கு எந்த அளவு காளியோட ஒப்பிட முடியும்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் நாங்கள் வந்து நிறைய விஷப்பொருட்கள் பயன்படுத்துகிறோம், பாஷாணங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பாஷாணங்களை பூரா பணங்கள் வந்து சுத்தம் பண்ணும். பணங்கள் வந்து சுத்தம் பண்ணுறதுனால பணம் கல்லில் இருக்கக்கூடிய அந்த பாஷாணங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது முறிப்பதனால பணங்கள் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருளாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எங்கே போய் பணங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க மருந்து செய்கிறதுக்கு, கள்ளத்தனம் போய் எங்கேயோ பழங்கள் எடுத்து கேட்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லை. அடிபட்டா அடி வாங்கினா அடிபட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அடுத்ததாக இது முக்கியமான ஒரு தகவமைப்பு. நம்முடைய பழைய இப்போ திசையன் விளை, உடன்குடி, சாத்தான்குளம் போயெல்லாம் போனீங்கன்னா நிறைய தேரி காடுகள் உண்டு. அப்போ நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வறண்ட நிலங்கள் நிறையா உண்டு. அதில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஈக்கோ செயின், அதாவது சுற்றுச்சூழல் தொடர்பு சங்கிலின்னு கேட்டிங்கன்னா, பனை, உடை, ஆடு. உயர்ந்த பனை மரம், அதற்கு கீழே உயரம் குறைவான உடை மரம், அதற்கு கீழே ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மூன்றுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. என்னைக்கு வேலி காத்தம் வந்துச்சோ அப்போ உடை மரம் காணாமல் போச்சுது, அதுக்கப்புறம் பனை மரம் காணாமல் போச்சுது, இப்போ ஆடும் காணாமல் போயிட்டு இருக்குது. அதனால் இந்த பனை வளர்க்க ஆசைப்பட்டோம்னா, இன்றைக்கி இந்த பனை வளர்க்க ஆசைப்பட்டு இந்த ஈக்கோ செயினை பழைய நம்ம யோசித்து பார்த்தோம்னா, வறண்ட நிலங்களில் நிறைவான பலன் தரக்கூடிய ஒரு சங்கிலியாக இதை நம்ம யோசிக்கலாம். இதன் மூலம் ஏன்னா உடை வந்து நிறைய நெத்துகள் கொடுக்கும், ஆடு சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் நெத்துகள் கிடைக்கும். அப்புறம் பனையினுடைய தொழில் ஒரு 6 மாதம் பனை தொழில் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆடு அது வருஷத்துக்கு ஒரு முறை அவர் விற்று சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஒரு நிறைவான ஒரு தொடர்பு சங்கிலி வந்து இயற்கையில் இருந்திருக்குது. அதை நம்ம சேர்த்தது தான் இன்றைக்கி பனை இல்லாமல் போனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக பனையினுடைய மருத்துவ பயன்கள்னு பார்க்க போனால், இலை மட்டை இரண்டும் துவர்ப்பு சுவையுடையது. துவர்ப்பு சிகிச்சைக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதிகமாக சேர்க்கிறோம். நொங்கு வந்து சிறுநீரை பெருக்கும், உள்ளலாற்றும். உள்ளலாற்றுனா உடம்புக்குள்ள கூடிய எல்லா புண்களையும், அது நம்ம மேலே பார்க்குறது வந்து மேலே பார்க்குற புண், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புள்ள புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த நொங்குக்கு உண்டு. அதான் உள்ளலல் ஆற்றி உடல் உரமாக்கின்னு சொன்னோம்னா டானிக் செய்ய உடையது. என்ன டானிக்னா மக்களுக்கு தெரியும், உடல் உரமாக்கினா தெரியாது. அடுத்தது மது. ஏன்னா இறங்கின உடனே பனையை இடுக்கணுன்னா கிடைக்கிறது வந்து மது. அப்புறம் புளிக்க வைப்பது வந்து கல். நம்முடைய இலக்கிய சிலர் கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார், கல்லுக்கு ஆதரவு என்று. அது இன்னொரு கோணத்திலையும் நான் தயவுசெய்து அதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறக்கணுன்னா கிடைப்பதாக மது, அது சிறுநீர் பெருக்கி குளிர்ச்சி உண்டாக்கி செய்யக்கூடியது. கல் வந்து அதாவது இயற்கையில் குளிர்ச்சி உண்டாக்கி அதை கல்லாக்கும் பொழுது அது வெப்பம் உண்டாக்கியாக மாறிவிடுகிறது. அதில் சுண்ணாம்பு அதில் வந்து அதை புளிக்க வைக்கும்போது வெப்பம் உண்டாக்கியாக மாறிவிடுகிறது. தாபம் அகற்றினா வந்து சோகத்தை நீக்குவது, சோர்வை நீக்குவது என்று அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக மருந்தே உணவே மருந்துங்கிறது நம்முடைய சித்த மருத்துவனுடைய அடிப்படை கொள்கை. எல்லா மூலிகைக்கும் இந்த கொள்கை பொருந்தும், அதே போல் பனைக்கும் இந்த கொள்கை பொருந்தும். இல்லை நொங்கு எடுத்துக்கிட்டோம்னா சிறந்த மருந்து உணவாக இதை நம்ம பார்க்கலாம். தோலுடன் நொங்கை சாப்பிட்டா சீதக்கழிச்சல்லாம் வந்து டிசென்ட்ரி குணமாகும். அடுத்ததாக நொங்கின் நீரை உள்ளுக்கு குடித்து மேலுக்கு பூசி வர வெயினட்கால வேர்க்குரு கொப்பளம்லாம் மாறும். இன்னொரு முக்கியமான ஒரு பலன் சொல்ல மறந்துட்டேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மை நோய் ஏற்பட்ட காலத்தில் கண்களில் வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த நொங்கினுடைய நீரை வந்து கண்ணில் விட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அம்மையில் வந்து மிக மோசமான பாதிப்பு வந்து கண்கள் ஏற்படக்கூடிய குரு தான். அந்த குரு வராமல் இருக்கணும்னா இந்த நொங்கில் உள்ள அந்த நீரை விடலாம். அதே போல் மருதாணி இலையை அரைச்சி காலில் பூசினாலும் கண்களில் வந்து பாதிப்பு ஏற்படாது. அடுத்ததாக பனம்பூ வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து உணவு. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு தெரியாத பலன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள்பட்ட புண்களுக்கு இந்த பனம்பூவை சுட்டு சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயில் குழப்பி மேலே பூசிட்டு வந்தால் ரொம்ப நாள்பட்ட குழிப்புண், மதுமேக அதாவது சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய புண்கள்லாம் அதில் வந்து மாறுகிறது. அதே சாம்பலை வந்து உள்ளுக்கு கொடுத்தா சிறுநீர் கட்டு, அதாவது நீர் பிரியாமல் 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு வயிறு வீங்கின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் கட்டுலாம் வந்து இந்த பனம்பூவை சுட்டு சாம்பல் உள்ளே கொடுத்தா குணமாகும். அடுத்தது மட்டை சாறு. இதனுடைய இளம் மட்டையில் கிடைக்கக்கூடிய சாறு வந்து கண் நோய்களை போக்கக்கூடிய தன்மையுடையது. அந்த மட்டைச்சாரை கண்களில் விட்டு வந்தால் கண்ணில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூ விழுந்திருக்கும், அந்த கண் பூ வந்து மாறும். ஆங்கிலத்தில் டெரிஜியம்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த டெரிஜியம் மாறுறதுக்கு இந்த பனை மட்டையினுடைய சாறு வந்து சிறந்த ஒரு மருந்து. அதை கொண்டு தைலங்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இளங்குருத்து இது தின்பதற்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் அதிகமாக தின்னா வயிற்றால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிறு கழிய செய்யும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூலத்தை வந்து உருவாக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால் கொஞ்சம் அளவோடு தான் இந்த இளங்குருத்தை சாப்பிடணும். இதனுடைய குருத்து சாறை கொண்டு ரச பற்பம் செய்கிறதுக்கு பயனாகிறது. அடுத்தது பனங்கள்.
பனங்கள் வந்து புதிதாக இறக்கிய பனங்களை உண்டு வர உடலுக்கு வலிமை தரும், ஆண்மை உண்டாகும், நீர் வேட்கையை போக்கும், வெட்டைச்சூடு, பாண்டு முதலியவை குணமாகும். இதை தொடர்ந்து உண்டு வந்தால், ஃபாதரோட உரையில் சொன்னார், 6 மாதம் சாப்பிட்டா 6 மாதம் நோய் இல்லைன்னு சொன்னார். அது உண்மைதான். அது தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் காச நோய், நாள்பட்ட வயிற்றுப்புண், கிரந்தி, தொண்டை புண், தோல் நோய்கள் முதலிய பல நோய்கள் இதில் வந்து குணமாகும். அடுத்தது பதநீர் அல்லது பனஞ்சாறு. நமக்கு தெரியும், பனங்களில் வந்து புளிக்க விடாமல் அதில் சுண்ணாம்பு பூசி பானையில் விடிய விட்டு சேமித்து வைப்பது பதநீர் அல்லது பனஞ்சாறு. இதற்கும் பனங்களுக்குள்ள எல்லா செய்யும் உண்டு. அதனால் ஒரே ஒரு கருத்து, கல்லை இறக்கித்தான், கல்லை சாப்பிட்டு தான் வந்து நம்ம வந்து, அதாவது கல்லை சாப்பிட்டோன்னா கல் இறக்குவது அதனுடைய பொருளாதார பலன் வேறு. ஆனால் மருத்துவ குண ரீதியாக பார்க்கும்பொழுது பனங்களுக்கும் பதநீருக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. அதில் பாதுகாப்பாக சாப்பிட நினச்சா பதநீராக சாப்பிட்டு போகலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து பனங்களுடைய பொருளாதார பலன் வந்து வேற ஒரு விதத்தில் வந்து நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. அடுத்ததாக இந்த பனையினுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தா பதனியுடைய மருத்துவ குணங்கள் அதில் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்கிறோம். ஏன்னா மிக அதிகமான அளவுக்கு வைட்டமின் பி சத்து இதில் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய பெண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பெண்களுக்கு வைட்டமின் பி சத்து குறைவு இருக்குது. கைகால் உளைச்சல், முட்டு வலி, முதுகு வலி, இதெல்லாம் முக்கியமான காரணம் வந்து வைட்டமின் பி சத்து குறைவு தான். இப்போ டாக்டர் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு B12 இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்லி போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த B12 இதை வந்து அருமையான முறையில் வந்து சமப்படுத்துவது வந்து இந்த பதநீரில் நிறைய இருக்குது. அதில் நிறையா பனை சார்ந்த பொருட்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தமான நோய்களும் சதை சம்மந்தமான நோய்களும் நமக்கு வந்து வராது. அதனால் நிறையா சம்மந்தமாக